ஒரு எக்ஸோ பிளானட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா அதோட அட்மாஸ்பியரை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதோட ஸ்டாருக்கு முன்னாடி ஒரு பிளானட் பாஸ் ஆகும்போது அந்த ஸ்டார் லைட் அந்த பிளானட்டோட அட்மாஸ்பியர் வழியாக பாஸ் ஆகி நம்மக்கிட்ட வரும். அந்த லைட்டை ஸ்டடி பண்ணுறது மூலமாக அந்த அட்மாஸ்பியரில் என்னென்ன மாலிக்யூல்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு மாலிக்யூலும் இல்லை ஒரு ஆட்டம்னு வச்சுக்கலாம், அது பர்டிகுலர் வேவ் லென்த்தை தான் வந்து அப்சர்வ் பண்ணும். அதோட ஸ்பெக்ட்ரமில் சில வேவ் லென்ஸ் மட்டும் மிஸ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த டார்க் பேண்ட்ஸை ஸ்டடி பண்ணுறது மூலமாக அந்த பிளானட்டோட அட்மாஸ்பியரில் எந்தெந்த கேஸஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்படி தான் அந்த பிளானட்டோட கெமிக்கல் மேக்கப்பை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதையும் தாண்டி அந்த அட்மாஸ்பியர் எவ்வளோ டீப்பாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு டெக்னிக் இருக்குது. நம்ம ஒரே ஒரு வேவ் லென்த்தில் ஸ்டடி பண்ணாதான் அங்கே என்னென்ன கேஸஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் டிஃப்ரெண்ட் வேவ் லென்ஸை ஸ்டடி பண்ணுறது மூலமாக அந்த ஒவ்வொரு கேஸஸும் எவ்வளோ டீப்பாக அங்கே இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வெவ்வேறு வேவ் லென்த்தில் அந்த பிளானட்டோட அட்மாஸ்பியரை ஸ்டடி பண்ணுறது மூலமாக அங்கே அட்மாஸ்பியர் இருக்கா இல்லையா, டீப்பாக இருக்கா இல்லையா, பூமியை போல் இருக்கா, இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதை வச்சு நம்ம இங்கிருந்தே அந்த பிளானட்டோட டீட்டெயில்டு பிக்சரை கண்டுபிடிக்க முடியும். இது வரைக்கும் ஸ்டடி பண்ணதை வச்சு விதவிதமான அட்மாஸ்பியர்ஸ் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ரொம்ப ஹாட் ஜூபிட்டர்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்.